வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் கைமுறுக்கு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப பழமையான ரெசிபி. இது அந்த காலத்தில் பாட்டி எங்கள் பாட்டிலாம் எப்படி பண்ணாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி அதாவது இதில் உளுந்து அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. எப்படின்னு பாருங்கள், உளுந்தோ ஒற்றைக்கடலை பொடி எதுவுமே கிடையாது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சில இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுகள்லாம் நான் இதை செய்யும்போதே அப்படியே சொல்கிறேன். ரேஷன் பச்சரிசி ஒரு 4 ஆழாக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிப்பியை இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ரொம்ப பேர் இது ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில இடத்துல இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 4 ஆழாக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த 4 ஆழாக்கு உங்கள் கண் முன்னாடியே நான் அளக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதோடைய அளவுகள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ புழுங்கல் அரிசி எந்த ஆழாக்கில் நம்ம பச்சரிசி அளந்தோமோ அதே ஆழாக்கால் புழுங்கல் அரிசி அளந்துக்கணும். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நான் ஊற விட்டுடுறேன். இப்போ பச்சரிசி அளந்து எடுத்துட்டேன். இப்போ புழுங்கல் அரிசி அளக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தலை வெட்டி தான் அளக்கணும். இது ஒரே ஒரு ஆழாக்கு தான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2 அரிசியையும் நல்லா கழுவிட்டு வரேன். இந்த புழுங்கல் அரிசி கூட ரேஷன் புழுங்கல் அரிசி தான். எல்லாம் ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் இப்போ ஊற விடுறேன். ஒரு 3 மணி நேரம் இது ரெண்டுத்தையும் ஊற விடணும். ஊற விட்டுட்டு இது ரெண்டுத்துலேயும் அந்த தண்ணியை இருத்துக்கணும். பச்சரிசியில் இருத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியை இருத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இப்போ புழுங்கல் அரிசியும் இருத்துட்டு வரேன். அதில் தண்ணிலாம் ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த புழுங்கல் அரிசியை மட்டும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பச்சரிசியை ஒரு நல்ல ஒயிட் காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஆற விடணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. அந்த ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு. அது ஃபேன் காற்றுல தான் ஆற விடணும். ஃபேன் காற்றுல ஆற விட்டுடுறேன். 20 நிமிஷம் பொறுத்து நான் எடுக்கிறேன். இந்த 20 நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டு இதை என்ன பண்ணால் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரியாக அரைச்சிக்கணும். பவுடராக ஆக்கிட்டேன். பவுடராக அரைச்சி ஜலிச்சிக்கோங்க. ஜலிச்சு அரைச்சிக்கோங்க. அந்த கப்பி இருந்ததுன்னா மறுபடியும் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடராக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி பேஸ்ட்டை நான் இந்த அரிசியில் சேர்த்துடுறேன். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் சேர்க்குறேன். வெண்ணெய் 1 டீஸ்பூன். ஜீரகம் தண்ணியில் க்ளீன் பண்ணி தான் அலசி தான் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இது ரோஸ் கலரில் இருக்க என்னன்னு பார்க்காதீங்க. நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு தான். சும்மா ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, தண்ணி விட்டுறேன். என்ன தண்ணி இந்த கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அந்த புழுங்கல் அரிசி அரைச்சி அந்த பேஸ்ட்டை அரைச்சேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் தான் தண்ணி விட்டுருக்கேன். அதான் இந்த கலரில் இருக்குது. இதை நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படி கலந்து இந்த மாவில் சேர்க்கணும். இன்னும் இது சுண்ணாம்பு சேர்க்குறீங்களே உடம்புக்கு கெடுதலா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வெத்தலை போடும்போது அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் வெத்தலை போடும்போது இந்த சுண்ணாம்பு வச்சு தானே போடுவாங்க. அந்த ஜீரணம் ஆகிறதுக்குலாம் இது நல்லது. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் ஓகே. இப்போ உளுந்தோ அதெல்லாம் கிடையாது. ஒன்லி அந்த சுண்ணாம்பு இது தான். இப்போ தண்ணியை தெளித்து இந்த மாதிரி தளர்த்தியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். இதுக்கு உளுந்தம் கிடையாது, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே கிடையாது. இதை நல்லா பாருங்க, இது சூப்பராக வரும். இந்த முறுக்கு கைமுறுக்கு வராதவங்க வரலன்னு சொல்லிடாதீங்க. இதை 2-3 தடவை ட்ரை பண்ணிங்கனாலுமே இது வந்துடும். ஃபஸ்ட்டு முறுக்கு புழியும்போது நான் விநாயகரை பிடிச்சி வைக்கிறேன். இந்த முறுக்கு வெடிக்கும் அப்படின்ற பயமே கிடையாது. இது வெடிக்காது. நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இது வெடிச்சிடும்னு சொல்லிவிட்டு அந்த உளுந்த 2-3 தடவை ஜெலிப்போம். உளுந்த வறுத்து நம்ம ஜெலிக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஈஸியாக சட்டுன்னு மாவு அரைச்சி இதை பண்ணிடலாம். அவ்வளோதான். கையில் எண்ணெயை தடவிக்கிறேன். எண்ணெயை தடவினா தான் அந்த மாவு நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். நான் கையில் எடுத்துக்கிற மாவு பளபளன்னு இருக்குது. கையில் எண்ணெயை தடவிட்டு இது சின்ன ஒரு பாட்டில் மூடியோடைய கார்க்கு தான் வச்சுருக்கேன்.
இதை சுற்றி அப்படியே நான் கைமுறுக்கு பண்ணிடுறேன். இந்த கைமுறுக்கை சுத்த வந்துடும். அப்படி கைமுறுக்கு வரலன்றத அப்படின்னு நினைக்கிறவங்க முறுக்கு குழலில் வச்சு நீங்கள் முறுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுங்க. இது நான் 3 சுற்று வச்சு பண்ணுறேன். இப்போ சீர்முறுக்கு பண்ணணுன்னா 5 அந்த மாதிரி இதுவில் வரும். இந்த 5 சுற்று முறுக்கு, 7 சுற்று முறுக்கு, 9 சுற்று முறுக்கு எல்லாம் ஒத்தப்படையில் தான் அப்படியே சுற்றுவாங்க அந்த சீர்முறுக்கெல்லாம். இது சும்மா நான் வீட்டுக்கு செய்கிறேன். இது 3 சுற்றோட இதை முடிச்சிடுறேன். இது ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இது எப்படி ஈஸியாக சுற்றுறேன் நான் கையிலேயே உங்களுக்கு ஈஸியாக அப்படியே சுற்றி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சீர்முறுக்கு எப்படி சுற்றுவாங்க அப்படின்னு காட்டுறேன். இதே மெத்தட் தான். அவங்களாம் அந்த பெரிய பெரிய தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த முறுக்கு தட்டில் நல்லா அப்படியே சுற்றுவாங்க. இந்த 11 சுற்று, 9 சுற்று, 5 சுற்று அப்படின்னு அதை ஒத்தப்படையில் தான் அவங்க அதை சுற்றுவாங்க. சுற்றிட்டு அந்த தட்டோடு எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் விடுவாங்க. அதுவும் அவங்க நல்லா அது மேலே தெரிக்காத அளவுக்கு ஈஸியாக ஒரு கம்பி மாதிரி, வடை கம்பி மாதிரி வச்சு அது உள்ளே விடுவாங்க. அப்போ அந்த முறுக்கு தனியாக வெந்துடும், அந்த தட்டு தனியாக வந்துடும். அந்த தட்டை அப்படியே எடுத்துடுவாங்க. இப்போ மாவு பாதி தேவை அப்படின்னும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் மாவு எடுத்து அதிலே அட்டாச் பண்ணி அப்படியே சுற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி இது பண்ண ப்ராக்டிஸில் வந்துடும். இது 5 சுற்று முறுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ முறுக்கை சுற்றி அந்த இடத்துல தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். பாருங்க, எந்த இடத்துல ஆரம்பித்தனோ அந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது 5 சுற்று முறுக்கு சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம முறுக்கு பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், அதுவும் உளுந்தை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜெலிக்கணும். ஏன்னா வெடிக்கும், இல்லைன்னா அது வெடிச்சிடும் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் இந்த இதுவில் தேவையில்லை. ஏற்கனவே அந்த மாதிரி உளுந்து முறுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் என்னுடைய சேனலில். இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இப்படி சுற்றிலாம். அப்படி ஒன்றுமே இல்லை, மாவு அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வரணும். மாவுடைய பதம் இருந்தால் போதும். கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிக்கங்க. இந்த துணியில் போட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஈரம்லாம் அப்படியே செக் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம தளர்த்தியாக தான் நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சிருக்கோம். 1/2 hour பொறுத்து அதை எடுத்து எண்ணெய் சட்டியில் போடுறேன். இது ரொம்ப நேரம்லாம் போட்டு சட்டுன்னு என்ன பண்ணுன்னா வடை குத்தி எடுத்து தனித்தனியாக பிரித்து விட்டுடணும். இல்லைன்னா அது ஒன்றா அப்படியே ஒட்டிக்கும். டக்குன்னு ஈஸியாக இதை பண்ணிடலாம். ஒரு 4-5 முறுக்காக கூட எடுத்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம் கடன்னு. இது ரொம்ப செவக்காது. இந்த முறுக்கு நல்லா வெந்துடுது பாருங்கள். வெந்துச்சுன்னா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அந்த பெரிய பெரிய பபுள்ஸ் வருது பாருங்கள். அப்படியே வந்தாலுமே இது நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். அதுதான் வடை கம்பியில் எடுத்துட்டேன் நான். இது எண்ணெய் கூட குடிக்காது. சில பேர் தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நான் பண்ணுறேன். அவங்க இஷ்டம். தேங்காய் எண்ணெய் வேணுன்றவங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம்தான். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு பேட்சும் போட்டுடுறேன். போட்டுட்டு இது அப்படியே பிரித்து விட்டுடணும். போட்ட உடனே டக்குன்னு அது போட்டு 1 செகண்ட்லேயே நம்ம பிரித்து விட்டுடணும். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் நான் பிரித்து விட்டுடுறேன். கடாய் நான் கொஞ்சம் சின்ன கடாயாக இருக்க வச்சு தான் 4 போட்டு நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வடை கம்பியில் அப்படி எடுத்துட்டிங்கனாலுமே அதுவே அழகாக இப்படி எடுத்து இப்படி தள்ளினாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம், பயம் இல்லாமல். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கையில் சுத்தாமலேயே கைமுறுக்கு செய்வது எப்படி அப்படி என்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன்.
அதையும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் நான் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் அது எப்படி வந்ததுன்னு உடச்சி வேறு காட்டுறேன். இந்த பாருங்கள், ஈஸியாக சட்டுன்னு எடுத்துடலாம். இந்த கரண்டியில் எடுத்து அப்படி 1 by 1 ஒன்றா எடுத்து நம்ம பொரிக்கணும்னு என்ற அவசியமே கிடையாது. ஒரு 4, 5, 3 அப்படின்னு எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். இது கடன்னு வேலையாகிடும். பாருங்கள், இந்த எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பாருங்கள். பாருங்கள், அப்படி எடுத்துட்டேன். இப்போ இது இந்த பேட்சை நான் எண்ணெயில் விடுறேன். அப்படியே தனித்தனியாக அதை பிரித்து விட்டுடணும். இந்த முறுக்கு உடையாது. அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஈஸியாக டக்குன்னு நம்ம பொரிச்சு எடுத்துலாம். அவ்வளோதான், முறுக்கு எல்லாத்தையும் வெந்துடுது பாருங்கள், எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்துடுது பாருங்கள். தேங்க்யூ.